டுடே நம்ம MySQL வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கால்குலேட் ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் ஆன செட் ஆஃப் ரிசல்ட் ஓகேங்களா. ஒரு டேபிளோட ரிசல்ட்டில் வந்து இந்த மாதிரி அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஓகே, இதுதான் காமன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா நான் என்னென்னு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குன்னா இந்த எம்ப்ளாயி டேபிள் பிலாங்ஸ் டு அ கம்பெனி. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் டோட்டலாக எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை பொசிஷன் இருக்கு, அந்த ஒவ்வொரு பொசிஷன்லையும் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க, ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து ஐ மீன் அந்த அந்த கம்பெனிக்கு பெர் மந்த்துக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், மினிமம் யார் சேலரி வாங்குறாங்க, மேக்ஸிமம் யார் சேலரி வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் பண்றது, அந்த யூஸ் கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் மூலமா we can able to perform that calculations ஓகேங்களா. ஸோ கவுண்ட், இதுதான் அந்த எம்ப்ளாயோட கம்பெனியோட கவுண்ட் கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். சம் ஓகே, டோட்டல் சேலரி பெர் மந்த் ஃபார் அ கம்பெனி அது கண்டுபிடிக்கிறது இந்த சம் யூஸ் ஆகுது. இந்த கம்பெனியில் ஆவரேஜா இவ்வளோ சேலரி வந்து பே பண்ணணும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. மின் மேக்ஸ் வெரி மீனிங்ஃபுல்லாக இருக்கு. யார் மினிமம் சேலரி வாங்குறாங்க, யார் மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஒன் ரோ தான் ரிட்டர்ன் பண்ணும். குரூப் பை இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை குரூப் ஆஃப் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 குரூப்ஸ் கிடைக்குதுன்னா 5 ரோஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, ஒன் பை ஒன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர், ஹவு many எம்ப்ளாயிஸ் இன் அ கம்பெனி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட எம்ப்ளாயி டேபிளில் என்னன்னு பார்த்துடலாம். எம்ப்ளாயி டேபிள். ஸோ ஓகே, இதுதான் நம்ம எம்ப்ளாயி டேபிள். ஆக்சுவலி நம்ம இந்த நம்பரை பார்த்து நம்ம எவ்வளோ எம்ப்ளாயி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ரைட். ஓகே, இப்போ இதில் வந்து கவுண்ட் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக என்னோட கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 51. நான் முதல்ல சொன்னேன்ல அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் ரோவை தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் தட். ஓகே ஓகே, இந்த எம்ப்ளாயி டேபிளில் 51 ரோஸ் இருக்கு, அதாவது இந்த கம்பெனியில் 51 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இந்த கம்பெனியோட பெர் மந்த் சேலரி எவ்வளோ கண்டுபிடிக்கலாமா? சம் சேலரிங்கிற டேபிள் தான் இருக்கு. salary. இது என்ன பண்ணுன்னா இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய சும்மா உங்களுக்காக வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, இதுதான் சேலரி காலம். இந்த சேலரி காலம் எல்லா காலத்துலயும் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து அது ஆட் பண்ணி சம் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் ரிசல்ட்டை கொடுக்கும். அரௌண்ட் 33 lakhs. ம் 33 lakhs வந்து பெர் மந்த்துக்கு வந்து திஸ் கம்பெனி நீட் டு பே அஸ் அ சேலரி டு தேர் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஓ மை காஷ், டோட்டல் சேலரி பே. ஆவரேஜ் சேலரி, ஒரு எம்ப்ளாய்க்கு ஆவரேஜா எவ்வளவு சேலரி கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சிம்பிளா ஏவிஜி இப்படி கொடுத்தாலே போதும். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இது எவ்வளவு சேலரிங்கிறது கொடுத்துரும். அரௌண்ட் 65,000 வந்து பெர் எம்ப்ளாயி வாங்குறாங்க இந்த கம்பெனியில் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மின் அண்ட் மேக்ஸ் சேலரி பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியில் வந்து யார் மினிமம் சேலரி வாங்குறாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ மேக்ஸிமம் சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ரைட். நேம் கமா நேம் கமா ஆக்சுவலாக அது எக்ஸாக்ட் நேம் கொடுக்குமான்னு தெரியல. லெட்ஸ் see that too. அலிசன் ஜான்சன் 55,000. ஓகே, ஆக்சுவலாக அது தப்பாக தான் ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி நேம் கொடுத்தா அது வந்து கரெக்டான ரிசல்ட் வராது. பட் இது ஒரு விஷயம் நமக்கு வந்து வி ஆர் வெரி மச் ஷுர் அபவுட் இட். என்னன்னா மினிமம் சேலரி வாங்குறவங்க யாருங்கிறது இப்படி கண்டுபிடிக்கலாம்.
salary கொண்டு வராது salary ஐடி கொடுத்தாங்க ஓகே எம்ப்ளாயி வீரா ஸ்மித் அவங்க தான் வாங்குறாங்க. லெட் மீ செக் தட் 39 ஸ்மித் எஸ் அவங்க தான் லோயஸ்ட் சேலரி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். மின் மேக்ஸ்ங்கிறது என்ன பண்ணுன்னா அந்த காலத்தில் எது மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? மேக்ஸ்ங்கிறது வந்து எது மேக்ஸ் அந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் அதை கரஸ்பாண்டிங் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னர் கொரி இதை சப்கொரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மின் மேக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை வந்து குரூப் ஏயோட நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரி யூஸ் கேஸ் அச்சீவ் பண்ண முடியும் பார்க்கலாம். ஓகேங்களா? குரூப் ஓகே ரைட். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொசிஷன் பேஸ் பண்ணி குரூப் பண்ணுமா? ஜி குரூப் பை பொசிஷன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் அரவுண்ட் 6 பொசிஷன் இருக்கு. மேனேஜர், அனலிஸ்ட், டெவலப்பர், கோஆர்டினேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு பொசிஷன்லையும் எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க கண்டுபிடிக்கிறது வந்து கவுண்ட். தட்ஸ் இட். சி மேனேஜரில் 9 இருக்காங்க, அனலிஸ்டில் 9, டெவலப்பரில் 9, கோஆர்டினேட்டர் 9, எக்ஸிக்யூட்டிவ்ல 9 அண்ட் சப்போர்ட்டில் 9. வெரி மச் சிம்பிளாக கிடைச்சிருச்சா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் சேலரி பெர் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாமா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ ஆவரேஜ் சேலரி வாங்குறாங்க பார்ப்போம். அதுக்கு ஏபிஜி ஆவரேஜ் சேலரி. ஓகேங்களா? பெர் டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறாங்க பார்த்தோம். ஸோ மேனேஜர் டிபார்ட்மெண்ட்டில் அரௌண்டு 93,000 தான் ஆவரேஜ் சேலரி. ஓகே. அதே மாதிரி எம்ப்ளாய் கவுண்ட் பெர் பொசிஷன். ஸோ அது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆவரேஜ் சேலரியும் பார்த்தாச்சு. அண்ட் டோட்டல் டேக்ஸ் கலெக்டட் பை டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக டேட்டா டோட்டல் டேக்ஸ் கலெக்டட் பை டிபார்ட்மெண்ட். டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டேக்ஸ் காலம் தான் சிம்பிள். எந்த காலத்துல நீங்கள் கல் பண்ணீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் ஸோ சம் கொடுக்கணும் பேஸ்ட் ஆன் த பொசிஷன். மேனேஜர் அரௌண்ட் மேனேஜர் கிட்ட இருந்து 189 ருபீஸ் வந்து டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கோம். அனலிஸ்ட் 121, டெவலப்பர் வந்து 165. ஓகேங்களா? ஓகே ரெஸ்பெக்டிவ்லி தீஸ் அமௌண்ட்ஸ் ஆர் பெய்ட் அஸ் அ டேக்ஸ். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த பொசிஷன். ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ஹை பெய்டு எம்ப்ளாய் பெர் டிபார்ட்மெண்ட். ஓகே இட் மீன்ஸ் மேனேஜர்ல யாரு மேக்ஸிமம் பே பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கலாம் சேலரி. ஓகே மேனேஜர்ல மேக்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 97,000, அனலிஸ்ட்ல 60,000 இந்த மாதிரி. ஸோ இப்போ மேக்ஸ் பார்த்த மாதிரி மின்னும் பார்த்துடலாம். மேனேஜர் பொசிஷன்ல யாரு சேலரி கம்மியாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 88Kங்கிறது தான் கம்மியாக வாங்குறாங்க. ஓகேங்களா கைஸ்? இதே மாதிரி வந்து இப்போ இந்த குரூப்ல வந்து நம்ம வந்து ஹேவிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்மியான மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. டெவலப்பர்ல வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு ஆள் எடுத்து கொடுத்து அவங்களோட ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ண முடியும்னா ஹேவிங் அப்படிங்கிற கொரி வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே லெட்ஸ் see that having கொரி ஹேவிங் வந்து குரூப் ஐயோட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ
இதுதான் பொசிஷனோட கவுண்ட்ங்களா. இந்த இதுதான் இருக்கும். கவுண்ட் நமக்கு தெரியும். கவுண்ட் ஆஃப் பொசிஷன்ங்கிறது எவ்வளோ ஒரு தெரியும். 8க்கு மேல இருக்கவங்கள கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மோர் தென் 8க்கு மேல இருக்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான். மேனேஜர்ஸ் எல்லாமே அவங்களுக்குலாம் கரெக்ட்டா இருக்கு. மேனேஜர், அனலிஸ்ட், டெவலப்பர், கோஆர்டினேட்டர்லாம் வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ 8க்கு கீழ இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து ஹையர் பண்ண அலோவ் பண்ணலாம்னா, சப்போர்ட் பெர்சன் மட்டும் தான் 7 பேர் இருக்காங்க. ஈக்குவல் டூ போட்டீங்கன்னா 8 இருக்கலாம். அதுக்கு கீழயும் இருக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் 8 பேர் இருக்காங்க. சப்போர்ட் 8 பேர் இருக்காங்க. ஸோ இப்ப இவங்க 2 இந்த 2 பொசிஷனுக்கும் நம்ம வந்து பீப்பிள வந்து ஹையர் பண்ணலாம் கம்பெனிக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் மை வீடியோ.